வணக்கம் மக்களே. இது வந்து கூடுவாஞ்சேரி அடுத்து மாடம்பாக்கம் அதோட ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியா தான் நீலமங்கலம். அங்கே தான் ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒன்று நியூ வீடு அதை தான் சேலுக்கு வந்திருக்கு. அதை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த வீடு ஆல்ரெடி சேல்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் அந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஆனால் சேல்ஸ் ஆன வீட்டை தான் மாடலாக பார்க்க போகிறோம். இதுதான் நீலமங்கலத்துக்கு வர வழி. அந்த நீலமங்கலம் என்ட்ரன்ஸ் இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். நீலமங்கலம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். இது வந்து கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக சொன்னால் ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். இப்போ வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். சுற்றி நிறையா வீடுங்க இருக்கும். இண்டிபெண்ட் டியூப்ளெக்ஸ் வீடு. இது 2 வீடு இருக்குது. அதில் 2 வீட்டில் 1 சேல்ஸ் ஆயிடுச்சு, 1 மட்டும் சேல்ஸுக்கு இருக்குது. ரெண்டுமே ஃபினிஷிங் கண்டிஷன் தான். ஒன்று வந்து கஸ்டமைஸ்டாக சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க சேல்ஸ் ஆனதை. இன்னொன்று சேல்ஸுக்கு இருக்குது, அதுவுமே ஃபினிஷிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதே ரோட்டில் தான் லெஃப்ட் சைடு வர்றது தான் வீடு. இது ஒரு 30 ஃபீட் ரோடு. வீடு இருக்கிறது நார்த் ஃபேஸிங். இதுதான் வீடு. இந்த வீடு தான் மாடலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் டாப்பில் இருக்கிறது மட்டும் அந்த வீட்டுக்கு வருமாங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இந்த வீட்டில் இப்போ உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ நம்ம மாடலுக்காக இதை பார்த்துக்குறோம். பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன்றதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இந்த கார் பார்க்கிங் பார்த்தோம்னாக்கா 11.5க்கு 15.75 அப்படிங்கிற அளவில் இருக்குது. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. செட்பேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு 2க்கு 3, பேக் சைடு பார்த்தோம்னாக்கா 1க்கு 6, 1.6, லெஃப்ட் சைடு 1.6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிரே வாட்டர் ட்ரைனேஜுக்கான வழி. இது சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கதவுலாம் இதில் போடலை. இது ஒரு லிவிங் ஹாலு. இது வந்து 16க்கு 10.6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. டியூப்ளெக்ஸ் டைப்பு தான் இது. இந்த கிச்சனில் இந்த பாதி சவுறு இருக்கிறது மட்டும் அந்த வீட்டில் முழுசாக இருக்கும். அந்த ஒரு சேஞ்சு தான் இருக்குது. கிச்சனுடைய அளவு 6.75க்கு 10.6 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. கீழே டைல்ஸ்லாம் 2க்கு 2 வெட்ரிஃபை டைல்ஸ் தான். இது ஒரு பெட்ரூமு. 9க்கு 10.6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு செல்ஃபு, லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது. இந்த படிக்கட்டுக்கு அந்த பக்கம் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இந்த வீட்டுடைய மொத்த பில்டப் ஏரியா 1428 ஸ்கொயர் ஃபீட்டு. 30 ஃபீட்டு ரோடு. 22க்கு 40 அப்படிங்கிற சைஸில் இடம் இருக்குது. மேலே வந்த உடனே ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இங்கேயும் ஜன்னல் வழியாக ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. இந்த லிவிங் ஹாலுங்கிறது 9க்கு 7.5னும் 10க்கு 6 அப்படிங்கிற சைஸ்லேயும் இருக்குது. இது வழியாக போயிட்டா மேலே மாடிக்கு போயிடலாம். இங்கே 2 பெட்ரூம் இருக்குது.
இந்த பெட்ரூமு 10க்கு 7.5னும் 12.3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செல்ஃபு லேஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து 6க்கு 5 1.5 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது செகண்ட் பெட்ரூம். இது 13க்கு 10.6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுலேயும் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து 6க்கு 5 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. செவுரு முழுக்க டைல்ஸ்லாம் ஒட்டிட்டாங்க. இது வந்து ரோடு ஃபேஸிங்கில் பால்கனி இருக்குது. இது வந்து 10.6க்கு 3 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது. எல்லாம் டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா இதெல்லாம். இந்த பக்கம் மாடிக்கு போகிற வழியில் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. இங்கே வந்து ஒரு கிரில் கேட்டு சேஃப்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய ப்ரைஸு 68 lakhs அப்படின்னு செல்லர் கோட் பண்ணியிருக்காரு. 68 லட்சம்னு. மாடியில் வெதரிங் கோர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் ஃப்ரண்ட் டாப் எலிவேஷன் இருக்குது. அதுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கேட்டுட்டு போட்டுடலாம். மற்றபடி கிச்சனில் இதில் பாதி செவுரு இருக்கும், அதில் முழுசாக இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது. ஒரு 360 டிகிரியில் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. கீழே காலம்லாம் வந்து மாடியிலையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தேவையுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு